ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வீடியோ போட்டு சரியாக ஒரு மாதம் ஆச்சுங்க. நான் வீடியோ எதுவுமே ஷூட் பண்ணவே இல்லை. ரம்ஜான் டைம்ங்கிறனால நமக்கு நோன்பு வைக்க தொழுகை ஓத இதுக்கே நமக்கு டைம் சரியாச்சுங்கிறனால வீடியோ என்னால் எதுவும் எடுக்க முடியல. ஸோ நோன்பு முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ போடலான்னு இருந்தேன். இப்போ தான் வீடியோவும் எடுத்திருக்கேன். நான் எப்பவும் பார்க்குற டிப்ஸு கூட ரம்ஜான் டயத்தில் என்ன நடந்துச்சுங்கிறது சின்னதாக ஒரு வீடியோ மாதிரி போட்டிருக்கேங்க. என்னால் வீடியோ அதிகமாக ஷூட் பண்ண முடியல, வேலை அதிகமாக இருந்தனால குட்டி குட்டியாக ஒரு சின்னதாக விளாக் மாட்டம் ஒன்று போடுறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம மொதல் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்மளோட பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கையில் முகத்தில் எல்லாத்துலேயும் இந்த லெட்டை போட்டு கிறுக்கிட்டு வந்திருக்குங்க. பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்கும். அதை நம்ம சோப் போட்டு கழுவுனாலும் பார்த்தீங்கன்னா போகவே போகாது. அதுக்கு நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெட்டுக்காரை போகிறதுக்கு தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேங்காய் எண்ணெயை இந்த மாதிரி கையில் கொஞ்சம் ஊற்றி நல்லா நம்ம கையில் தேய்ச்சி விடும்போது பார்த்தீங்கன்னா இதோட இங்கு நல்லா சூப்பராக போயிடும். பிள்ளைகளோட கை கணத்துலலாம் சோப் போட்டு தேய்ச்சாலும் போகவே போகாது. என்னடா செய்யலான்னு யோசிப்போம். ஒரு 2-3 நாளைக்காச்சும் அந்த இங்கு பென் பார்த்தீங்கன்னா முகத்துலேயும் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். இனிமேல் நமக்கு கவலையே இல்லைங்க. தேங்காய் எண்ணெய் இருந்தாலே போதும். இந்த லெட்டு இங்கே வந்து சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். மறக்காமல் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம முருங்கைக்காய் அதிகமாக வாங்கி வச்சோன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே அது காஞ்சி போயிடும். அது டேஸ்ட்டு இல்லாமல் போயிடும். ஃப்ரிட்ஜில் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காவை குட்டி குட்டியாக நறுக்கி வைப்பாங்க. அப்படி நறுக்கி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டே இல்லாமல் அது ஒரு மாதிரியாக போயிடும். இனிமேல் நம்ம அது மாதிரி நறுக்கி வைக்காமல் இந்த மாதிரி 2ஆக நறுக்கி நம்ம ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு வச்சோன்னு பார்த்தீங்கன்னா 10 நாள் ஆனாலும் முருங்கைக்காய் எப்படி வாங்கினோமோ அதே மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இனிமேல் எப்போயுமே பாக்ஸில் குட்டி குட்டியாக நறுக்கி போடாமல் இந்த மாதிரி 2ஆக நறுக்கி பாலித்தீன் கவரில் போட்டு வைக்கும்போது நமக்கு சேஃப்டியாகவும் இருக்கும், சேஃபாகவும் இருக்கும். காய் வந்து டேஸ்ட்டு மாறவே மாறாதுங்க. பச்சை தன்மையோட காய் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய நெயில் கட்டர் பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸ் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், தூக்கி போட்டுட்டு வேறு நெயில் கட் வாங்குவோம் இல்லையா. இனிமேல் வேறு நெயில் கட் வாங்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முட்டைத்தோல் இருந்தாலே போதும். அந்த முட்டைத்தோலை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நறுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக நறுக்கும் போது இந்த நெயில் கட்டர் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஷார்ப் ஆகுங்க. நம்ம கடையில் வாங்கும்போது எப்படி புதுசாக சூப்பராக ஷார்ப் ஆகுதோ அதே மாதிரி இந்த முட்டைத்தோலையும் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கும் போது ரொம்ப சூப்பராக ஷார்ப் ஆகுங்க. இனிமேல் நெயில் கட்டு பழசாயிடுச்சுன்னா தூக்கி போட வேணாம். ஷார்ப் இல்லாட்டி இதே மாதிரி நம்ம முட்டைத்தோலை நம்ம குட்டி குட்டியாக நறுக்கிட்டு நம்ம வந்து புதுசு போல் யூஸ் பண்ணலாங்க. மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முதல்ல யூஸ் பண்ணதுக்கு இப்போ யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பார்க்கும் போதே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் இல்லையா. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைக்கே யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடக்கூடிய காலியான ரீஃபில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரீஃபிலை வச்சு ஒரு டிப்ஸு சூப்பராக பார்க்கலாங்க. அதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீஃபில்ல ஓரத்தில் குட்டி குட்டியாக நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். இது எதுக்கு நம்ம நறுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு தோடு போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அந்த தோடு வந்து இறங்கி இருக்கும். அதுக்கு வந்து நம்ம என்ன செய்வோன்னு பார்த்தீங்கன்னா தோடோட பட்டன் போட்டுக்குவோம். அப்படி பட்டன் போடும்போது பார்த்தீங்கன்னா தோடு இறங்காமல் நல்லா நமக்கு கிரிஃபாக நிற்கும். அப்படி போடக்கூடிய தோடு பட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயங்களில் நம்ம கொஞ்சம் பேரும் அது தேடும் போது நமக்கு ரொம்ப டென்ஷனாகவே ஆயிரும். இனிமேல் டென்ஷன் ஆகணுங்கிற கவலையே இல்லை. இந்த மாதிரி கொஞ்சமாக ரீஃபில்லில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து நெயில் கட்டில் வந்து நல்லா நம்ம ஷார்ப் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அது மேலே இருக்க எட்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிராச் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம எட்ஜஸை வந்து நம்ம ஷார்ப் பண்ணிட்டோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்குங்க. இதை வந்து நம்ம தோடோட பேக் சைடு நம்ம போட்டுக்கிட்டோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தோடு தொங்கவே தொங்காதுங்க. இது தோடு பட்டன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேஸாக இருக்கும் இல்லையா, இது கொஞ்சம் நமக்கு தடிமமாக இருக்கிறனால நமக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். இனிமேல் தோடு பட்டன் கிழிஞ்சு போச்சுங்கிற கவலையே வேணாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரீஃபில் இருந்தாவே போதும். நமக்கு வந்து சூப்பராக இது ஒர்க் அவுட் ஆகும். பிடிச்சிருந்தா இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த டிப்ஸுக்கு ஒரு ஷார்ப்னர் எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி காலியான ரீஃபில் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த ரீஃபில் நம்ம உள்ளே விட்டு லைட்டாக வந்து நம்ம பென்சில் திருவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி நம்ம திருவும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ப்ரிங்கர் மாதிரி கிடைக்குங்க. இந்த ஸ்ப்ரிங்கரை நம்ம என்ன செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே இது வந்து ஷார்ப் ஆகும். லைட்டாக நான் திருவிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் மாட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம என்ன செய்யலாம்னா, நம்ம கையில் போடக்கூடிய மோதிரம் பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம வந்து நூல் சுற்ற வேண்டியது இருக்கும். நூல் சுற்றுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அது வந்து ரொம்ப நமக்கு டைமும் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த மாதிரி நம்ம ரீஃபில்லில் நம்ம திருகி வச்சுருக்கோம் பார்த்திங்களா,
இதை வந்து நம்ம மோதிரத்தில் மாட்டி விட்டுக்கலாங்க. இது மாட்டுறது ரொம்ப கஷ்டமும் கிடையாது. இதை லைட்டாக நம்ம ஷேர் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த ஓரத்தில் விட்டு நம்ம திருவிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ரிங்கு வளையத்தில் அழகாக போய் மாட்டிக்குங்க. நமக்கு கையில் போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரிஃபாக இருக்குது. நம்ம நூல் சுற்றத்துக்கு ரொம்ப நேரம் வந்து நூல் சுற்ற வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி நம்ம போடும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஐடியாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துங்க. எனக்கு வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நமக்கு கையில் குத்தவே குத்தாதுங்க. நல்லா சூப்பராக அழகாக இருந்துச்சு. நான் கையில் போட்டு பார்க்குறேன் பாருங்கள். மோதிரம் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும் பார்த்திங்களா. நம்ம நூல் சுற்றி போடுறதுக்கும் நம்ம ரீஃபில்லில் சுற்றி போடுறதுக்கும் டிஃப்ரெண்ட் ரொம்பவே நல்லா தெரிஞ்சு. பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரம்ஜான் டயத்தில் நிறையா வீடியோ எடுக்கணும், உங்களோட ஷேர் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தீங்க. காலையில் என்ன செஞ்சேன், மத்தியானம் என்ன செஞ்சேங்கிறத ஷேர் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். பட் என்னால் செய்ய முடியல. காலையில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டில் ஸ்வீட் செஞ்சேங்க. பால்கோவா ஸ்டஃபிங் வச்சு பையனுக்கு பிடிச்ச பால் பணியாரம், அப்புறம் வந்து ப்ரெட் புட்டிங் செஞ்சேங்க. மதியம் பார்த்தீங்கன்னா பிரியாணி கரெக்டாக 11:30க்கெலாம் செஞ்சுட்டு, ஏன்னா சாப்பாடு வெளியில் கொடுக்கணுங்கிறதுக்காக வெள்ளனமாவே சாப்பாடு செஞ்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வெள்ளனமாவே சாப்பாடு செஞ்சு பார்சலும் பண்ணியாச்சு. பக்கத்தில் வந்து பாதாம் மரம் இருந்தனால எனக்கு வந்து வெயில் தெரியாமல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. வெளியில் வச்சு தான் சாப்பாடு செஞ்சேன். ஸோ நம்ம அதிகமாக சாப்பாடு செய்யும்போது கேஸில் பார்த்திங்கன்னா சரியாக வர. ஸோ விறகடுப்பில் சமைக்கும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறதுக்காக வெளியிலே வச்சு சாப்பாடு செஞ்சுட்டேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா 12:30க்கெலாம் சாப்பாடு வந்து வெளியில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து மொதல் பேஜ் போய் 2வது பேஜ் வந்து பிள்ளைய கட்டிக்கிட்டு இருந்தாங்க. சிக்கன் கிரேவி வச்சுட்டு சிக்கன் 65 பிரியாணி, தால்ச்சா, தயிர், வெங்காயம் எல்லாம் வச்சு சாப்பாடு வந்து கொடுத்து விட்டாச்சு. ரொம்ப திருப்தியாகவும் இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சுங்க. ரம்ஜான் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம். மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து நிறையா எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் டைம் இல்லை. ஸோ கொஞ்சமாக வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரம்ஜான் டயத்தில் நமக்கு வந்து 2K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்கள் மட்டுமே தான் காரணம். இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.